வணக்கம் நேர்களே, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். அதாவதுங்க, காலபுருஷனுக்கு 1ஆம் இடம். காலபுருஷனுக்கு 1ஆம் இடங்கிறது மேஷமாக வரும். அப்போ அந்த காலபுருஷனுக்கு 1ஆம் இடத்துல மேஷமாக இருக்குது அப்படின்னா, லக்கணத்தை விடுங்க. நீங்கள் காலபுருஷனுக்கு 1ஆம் இடம் மேஷமாக இருக்குது. அப்போ இந்த 6 படை வீடு இருக்குது. இந்த 6 படை வீடு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆடி 1ஆம் தேதி. அந்த 6 படை வீட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா, தொடர்ந்து மாற்றி டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா, காலபுருஷனுக்கு 1ஆம் இடம் அல்லவா? காலபுருஷனுக்கு 1ஆம் இடங்க. அது முருகனோட வீடாக வருது, மேஷமாக வருது. அது செவ்வாயாக வரும். செவ்வாய்னா பழனிமலை முருகன் எடுத்துக்கலாம். நீங்கள் குன்றுள்ள பக்கமெல்லாம் குமரன். அப்போ இந்த ஆடி மாதம் 1ஆம் தேதி குன்றுள்ள பக்கமெல்லாம் குமரன். ஏன்னா உங்கள் லக்கணத்துக்கு, அதாவது உங்கள் லக்கணத்துக்கு 2 கூடையும் சூரியனாக இருந்தால், உங்கள் லக்கணத்துக்கு 2 கூடையும் சூரியனாக இருந்தால், இப்போ கடக லக்கணம் 2 கூடைய சூரியனாக இருந்தால் சிவனை வழிபாடு வைங்க. வில்வேலை வாங்கி அர்ச்சனை பண்ணுங்கள். அப்போ அந்த சிவன் பள்ளி அறையிலிருந்து, அதாவது கருவறைக்கு கொண்டு போகும்போது காலையில் ஒரு 5:30 மணிக்கு மாடு வச்சு பூஜை பண்ணி கொண்டு போவாங்க. அகத்திக்கரை வாங்கி கொடுத்து நீங்கள் வழிபாடு வச்சுட்டு வாங்க. உங்களுக்கு 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்கு, வருமானம்லாம் உங்களுக்கு நல்லா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 2 கூடை சந்திரனாக வராரு. அப்போ மிதுன லக்கணத்துக்கு 2 கூடையே சந்திரன். அப்போ அந்த சந்திரனா அப்படின்னா, இன்றைக்கி ஆடி 1ஆம் தேதி சந்திரனா உக்கரமான காளி, துர்க்கை, இந்த மாதிரி தெய்வத்தை நீங்கள் வழிபாடு வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு, வருமானம் வரும். லக்கணத்துக்கு 2ஆம் இடம் செவ்வாய் வருது. மீன லக்கணத்துக்கு 2ஆம் இடம் செவ்வாய் வருங்களா? அப்போ முருகனை வழிபாடு வச்சுட்டு வாங்க. உங்களுக்கு வருமானம் தடையின்றி கிடைக்கும். அப்புறம் அதே நேரத்துக்கு செவ்வாய், இதே நேரத்துக்கு புதன் வர்றாருங்க. அப்போ 2ஆம் இடம் உங்களுக்கு புதன் வர்றாரு. அப்போ ரிஷபமாக இருந்தாலும் சரி, சிம்மமாக இருந்தாலும் 2 கூடையும் புதனாக வருவார். விஷ்ணுவோ நாராயண வழிபாடு வச்சுட்டு வாங்க. உங்களுக்கு வருமானத்தை தடையின்றி உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். என்னங்க, அப்போ குரு 2ஆம் இடமாக வருது. எப்படிங்க, கும்பத்துக்கு 2ஆம் இடம் வரலாம், என்னங்க, விருச்சிகத்துக்கு 2ஆம் இடம் வரலாம் குரு வீடு. அப்போ குருன்னா 9 நவக்கிரகத்தில் குரு போகணும். தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வழிபாடு வச்சுட்டு வாங்க. உங்களுக்கு துட்டு, காசு, பணம், வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அதே பாருங்க, இதே அந்த குரு சுக்கரன் இருக்கார். சுக்கரன் உங்களுக்கு லக்கணத்துக்கு 2ஆம் இடம் வருது அப்படின்னா, ஸ்ரீரங்க ரங்கநாதரை பிடிங்க, மகாலட்சுமி தாயாரை பிடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும். அதே நேரத்துக்கு 2ஆம் இடம் சனியாக வருது. தனுசுக்கு 2 கூடைய சனி, மகரத்துக்கு 2 கூடைய சனி. அப்போ சனியாக இருக்கும்போது, அப்போ அந்த மேற்கு பார்த்த கருப்பனை வழிபாடு வச்சுட்டு வாங்க. காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் மேற்கு பார்த்த கருப்பனை, மேற்கு பார்த்த வீடு. அதாவது காலபுருஷனுக்கு 11ஆம் இடங்கிறது கும்பமாக வரும். காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் வருது மகரமாக வரும். அப்போ காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் மகரமாக வர்றது தெற்கு பார்த்த கருப்பனை வழிபாடு வைங்க. காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் மேற்கு பார்த்த கருப்பனை வழிபாடு வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 2 கூடைய சனியாக வர்றதுனால அந்த வருமானத்தை கொடுப்பார். 2 கூடை ராகாம 2ஆம் இடத்துல ராகு இருக்கார். உங்கள் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்காருன்னா என்ன சொல்கிறது அப்படின்னா, உக்கரமான காளி, துர்க்கை, பவரான பெண் தெய்வத்தை வழிபாடு வச்சுட்டு வாங்க. 10 to 12 ராகு காலத்தில் வழிபாடு வச்சுட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கொடுக்கும். வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், பிரம்மானதை கொடுக்கும். 2ஆம் இடத்துல கேது இருக்கார். கேதுன்னா நாணகாரகர். நாணம்னா என்ன, தெய்வ அனுக்கிரகம். கோயிலாக கூட்டிகிட்டு போவார். கடை வாங்கியாவது கோயிலில் போய் செலவழிக்க வைப்பார். அந்த கோயிலை பாரு, இதை பாரு, இதை தெரிஞ்சுக்க, உலகத்தை தெரிஞ்சுக்க. உலகம்ங்கிறது பொய் வேஷமான உலகம். இதெல்லாம் நீ நாணத்தை தேர்ந்தெடுத்துக்க, தெய்வத்தை வழிபாடு போய் உனக்கு முத்தி அடையும், உன்னை முத்தி அடைக்க நான் வைக்கிறேன், முத்தி அடைய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாத கேதுபோன். 2ஆம் இடத்துலேருந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும். அதிகமாக பேச மாட்டாங்க, கரெக்டாக பேசி கரெக்டாக நடந்துக்குவாங்க கேது 2ஆம் இடத்துல இருக்கும்போது. ஆனால் கேது 2ஆம் இடத்துல இருக்கும்போது வருமானத்தை தேடணும் அப்படின்னா, வராவி தாய், ஆஞ்சநீர், அதாவது முதல் கடவுள் விநாயகரை வழிபாடு வச்சுட்டு வாங்க. உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற கேதுவான் வருமானத்தை கொடுப்பாரு, குடும்பத்தை கொடுப்பாரு, நல்லதும் கொடுப்பாரு. ஆனால் ஆன்மீகத்திலையும் கொண்டு விட்டுருவார் உங்களே. என்னது, ஆன்மீகத்திலையும் கொண்டு விட்டுருவார். அப்போ 12 அதாவது அந்த 9 நவக்கிரகம் எங்கெங்கே இருந்தால் என்ன வருமானம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதை நீங்கள் கடைபிடிச்சி பாருங்கள் நேர்களே. என்னுடைய வீடியோவை பார்த்த மக்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நன்றி.